அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை. சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தனுஷா. ஜனுஷா. ஜனுஷாக்கு இன்றைக்கு பர்த்டேயாம், 21st பர்த்டேயாம்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சிரிப்பு வேற நடக்குது ஒரே. சரி, முதலாவது ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவோம் வேணே. சரி, பிள்ளைக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்துருப்பாங்க? அக்காவா? எங்க இருக்கிறாங்க அக்கா? எங்க இருக்கிறா? அவ இங்க நிக்கிறவ தானே கிஃப்ட் கொடுப்பாவே எங்களுக்கு. ஏன் எங்களை கூப்பிட்டு கொடுக்கணும்? வேற யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? ஜோசிங்கோ அங்க எல்லாரையும் பார்வையிடுது. நோ, அக்கா இல்ல, அக்காவும் அத்தானும். அத்தான் எங்க இருக்கிறார்? கொஞ்சம் எடுத்துவாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. நான் நினைச்சேன் வெளிநாட்டுல இருக்கிறார்கள சொல்றீங்களாக்கும் நினைச்சேன். இங்க இருக்கிறார்கள் எல்லாரையும் சொல்லப்படுது. பெரும்பாலும் இங்க இருக்கிறார்கள்னா தாங்களே கிஃப்ட கொடுத்துருவாங்களே உங்களுக்கு. தாங்களே கொண்டு வந்து கிஃப்ட கொடுத்துருவாங்களே. ஏன் எங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து எங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. வேற யாரோ இருக்கிடும் போல இருக்கு. இன்னைக்கு உங்களோட பர்த்டே தெரிஞ்சு வர முடியாதவங்க யாராவது இருக்காங்களா? படியா யோசிச்சு பாருங்க. என்னடா இது? சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக அழகா ஒரு வாங்கிக்கொள்ளுங்க. பழக்கூடி ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, வெயிட்டா இருக்கு. சரி, யாரு கொடுத்தாங்க? நீங்க கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட. நீங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்க. உண்மையா அவங்க கொடுக்கல. கேட்டு பாருங்க. அப்பா யாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவைக்கு தெரியாது. யாரா இருக்கும்? நோ, அவங்க இல்ல. அவங்களே சொல்லிட்டாங்க. நான் உண்மையா சொல்றேன், ப்ராமிஸா அவங்க இல்ல. நான் வளமையா போய் தான் சொல்றேன். நான் அவங்க இல்ல. வேற யாரோ இருக்கிறாங்க போல இருக்கு. ஃபாரின்ல யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. இங்க பர்த்டேக்கு வராதவங்க அங்க எல்லாம் பார்வடுது, சுத்தி முத்தி பார்வடுது. நீங்க ஏதாவது கதைச்சா தான் நான் கதைக்கலாம். இங்க ஒருத்தரும் அப்படி இல்ல. ஆனா யாரோ இருந்து அனுப்பி இருக்கிறாங்களே. இல்ல யாரோ எனக்கு அவங்கள இப்பதான் நான் பாக்குறேன் நேரடியா. உண்மையிலே இவங்க இல்ல. அண்ணா அங்க இருக்கிறார். எங்க நிக்கிறார்? அங்க எங்கேயாவது நிப்பார். அப்ப இன்றைக்கு யாரோ உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசையா அனுப்பியிருக்கிறான். இங்க இருந்து அண்ணா, அக்கா, தான், அம்மா, அப்பா யாருமே கிஃப்ட் அனுப்பிடல. யாரோ வித்தியாசமா ஒருத்தங்க செய்யணுமான்னு அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க கேட்டு பாருங்களேன். வடிவா இன்னொரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்காக. அழகா ஒரு கேக் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க என்னதான் கேக் வெட்டினாலும் நாங்கள் எங்கட கேக்கையும் கொடுப்போமான்னு சொல்லி அழகா ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்காங்க. சரியா? அப்படி வாங்க. ஜானு சொல்லி போட்டு. யாரு ஜானு செல்லமா கூப்பிடுறது? அந்த பக்கம் பார்த்து பிரியோசனமே இல்லை. நீங்க ஏன் இவ்வளவு நேரம் கிஃப்ட் கொடுக்கலாம்? நீங்க லேட்டா குடுக்கறதுக்கு வச்சிருக்காங்க. ஓகே, பாத்தீங்களா?
அப்ப அவங்க இல்ல. யாரோ நான் சரி ஒரு க்ளூ. ரிலேட்டிவ்ஸாவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஒரு க்ளூ தாரன் சரியா? உங்களுக்கு வந்து இந்த gift கொடுத்தது வந்து ஒரு பாய் தான் கொடுத்து விட்டுருக்கா. ஓ சீரியஸா ஒரு பாய் தான் கொடுத்துருக்கா? வாய்ப்பு இருக்கா? பிள்ளைகள் வாய்ப்பு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸா இவங்க எல்லாம்? அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் தானே. இப்ப என்னன்னு சொல்றேன், இந்த பங்களாவளி சந்தியில வந்து எங்களுக்கு இப்படி இப்படி செய்யணுமெண்டெல்லாம் சொல்லி தந்து விட்டுருக்குறாங்க. யாரா இருக்கு? சத்தியமா அவங்க இல்ல. வேற யார சொல்ல போறீங்க? உண்மையிலேயே அவங்க இல்ல. ஒரு போய் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் ப்ராமிஸ். வெளிநாட்டுல இருந்தா யார்? வெளிநாட்டுல எனக்கு ஒருத்தரும் இல்லையா? யாரா இருக்கும்? தம்பி டிஜே கொஞ்சம் நிப்பாட்ற. ஒரு போய் தான். எந்த நாடு? எந்த நாட்டுல போய் ரிலேட்டிவ் இருக்காங்க? ஃப்ரெண்ட். வருது 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 லைட்டா வருது. என்னடா இப்பதான் வருது. யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன பேர் அவங்களுக்கு? நிதர்ஷன். நிதர்ஷனை ஃபோன் பண்ணி கேளுங்க கேளுங்க. ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க. அதுதானே தாங்கள் நீ கேட்கல அப்புறம் என்னதுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க போறாங்க? நிதர்ஷன் சொல்லி போட்டு அனுப்பினா என்ன சர்ப்ரைஸ்? சொல்லாம செஞ்சா தானே சர்ப்ரைஸ். சரி எனக்கு இன்னொரு விஷயம் இந்த பாக்கெட்ல இருக்குது. இந்த கிஃப்ட் கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கட்டாமன்னு அனுப்பி இருக்கிறாங்க. பாப்பவா? இப்ப நான் வந்து இதை எல்லாருக்கும் முன்னால சத்தமா வாசிச்சு சொல்லவா அல்லது நீங்க பர்சனலா வாசிக்க போறீங்களா? எல்லாரும் கேட்கட்டும். என்ன ஒரு தாராள மனசு. எல்லாரும் கேட்கட்டும். சரி நான் முதல் வாசிக்கிறேன், பிறகு எல்லாரும் வாசிக்கட்டும். என்ன செய்வோம்? அவட்ட கொடுப்போமா அல்லது எல்லாருக்கும் முன்னாலே வாசிச்சு காட்டுவோமா? எல்லாருக்கும் முன்னால. இன்னும் ஒரு மனசங்க பின்னால இருக்கிறாள். என்ன செய்வோம்? நான் வாசிக்கிறேன். சரி நான் அதை போகல உங்களுக்கு பர்சனலா தந்துட்டு போறேன். ஓகே யார் அப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க? ஒரு பெரிய ஆள், ஒரு ஆள் உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஆள், ஒரு பாய். அத்தானோ? அத்தான் பெரிய ஆளுங்க. அத்தான் இல்ல. வடிவா வடிவா இங்க பாத்துக்கொண்டு காய்க்கணும். தெரியல, இதுக்கு மேல தெரியல. ஒரு பெரிய ஆளுன்னு சொன்னானല്ലോ, அவங்களோட பேர் வந்து கேல ஸ்டார்ட் பண்ணுது. கே கே. யார் அது கேல? உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது? கே கே கே. ஆரடி சொல்லுங்க மாதிரி பிள்ளை பாக்குது. அங்க அவங்களும் யோசிக்கிறாங்க கேயில யாருன்னு சொல்லி. கே காணுமா? காணுமா வரைச்சது? காணுமா வரைச்சது? இல்ல நான் பொதுவா எல்லார்ட்டையும் கேக்குறேன். காணுமா? விடுவோமா? பாவம் காணுமா? ஆனா அந்த பேரை சொல்லாட்டி கவலைப்படுவாங்க அவங்க. ஒரு ஒரு 10 வருஷத்தால வீடியோ பாக்கல நீ என் பேரை சொல்லல தானே அடி விழுந்தாலும் விழும். கடைசி முடிகிற லெட்டர் சொல்லுங்க. அதுவும் கே தான். முடிகிற லெட்டர் கே கே. ஸ்டார்டிங் லெட்டரும் கே தான், முடிகிற லெட்டரும் கே தான். ஆறு இவேதான். என்ன இவேதான்? சரி அக்கா பேர் என்ன? தேனுஜா. தேனுஜா கே இல்லையா தொடங்குது? அத்தாண்ட பேர் என்ன? மகனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? கிருத்திக். இந்த பேர் வர வைக்கிறதுக்கு நான் அங்க வர்ற பாடு இருக்கு. சரி கிருத்திக் தான் உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறார்.
நாங்க சொன்னாங்க தானே 10 வருஷத்தால அடிக்கும் சொல்ல நேரம் என் பேரை நீ சொல்லல தானே என்று சொல்லி. சரி, கிருத்திக்கும் அக்காவும் அத்தானும் சேர்ந்து இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹாப்பியா? எதிர்பார்த்ததா? இப்படி எல்லாம் வந்தோடனே அவங்களோட பேர் தான் சொன்னபடியா எதிர்பார்த்துருக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் அக்கா அத்தான் ஸ்பெஷலி கிருத்திக் எத்தனை மாசம் பிள்ளைன்னா 1 மாசத்திலே சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பின கின்னஸ் ரெக்கார்டில் பதியப்படுவார்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள். கிருத்திக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ. வாங்க, நீங்களும் வாங்க மேலும் போட்டோ எடுப்போம். சரி, எப்பவுமே ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிக்கொண்டு அவங்களோட கேக்கையும் ஒருக்கா கட் பண்ணிடுவோம் மேடம். அப்படி சரி, ஆள் வந்து 1 மாசத்திலேயே சித்திக்காக அழகா சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பிட்டு நல்ல நித்த அடிக்கிறார். சரி, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Janu. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. எடுத்து தீட்டி விடுங்க அக்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்போ நீங்க ஹாப்பியா இருக்கணும், உங்களோட குடும்பத்தார் ஆசையா இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது சொல்ல போறீங்களா உங்களுக்கு? என்னத்த சொல்றது? அப்படியா? சரி, நல்லா குழப்பன்னு குடப்பட்டாவன்னு சொன்னதே அவங்க. சரியா? சரி, அலோடு வந்து எதிர்பார்த்தவங்க, ஆனா அவ்வளோ இல்லை. சரி, ஹாப்பியா இருங்க. எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.